இஸ்லாம், நீங்க இணைப்பிலேயே காத்துருங்க. அங்க நடக்கிற விஷயங்களை தொடர்ச்சியாக செய்தியாக சேகரிச்சுட்டு வாங்க. தற்போது செங்கல்பட்டு காவல் நிலையத்திற்குள் விசாரணைக்காக சென்றிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். விவரங்களோடு செய்தியாளர் ஷேக் அப்துல்லா இணைக்கிறார். ஷேக் அப்துல்லா, இப்ப நீங்க எந்த பகுதியில் இருக்கிறீங்க? அங்க இருக்கிற சூழல் என்ன? சென்னையில் தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை இல்லத்துல இன்று காலை கைது செய்யப்பட்டார். கைது செய்து தஞ்சாவூருக்கு காவல்துறை அழைத்து வர திட்டமிடப்பட்டு காலை 11 மணிக்கு கைது செய்யப்பட்டவர் தற்போதுதான் தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி காவல் நிலையத்துல தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை தற்போது காவல்துறையினர் காவல் நிலையத்திற்குள் அழைத்து சென்று விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஒரு அவதூறு வழக்குல தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்துல 9 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது அந்த வழக்கின் அடிப்படையில தான் செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு காவல்துறையினர் அழைத்து சென்றிருக்காங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவசர வழக்காக எடுத்துக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு காவல் நிலைய பிணையை இன்று இரவுக்குள் வழங்க வேண்டும், இன்று இரவுக்குள் அவரை விடுவிக்க வேண்டும் என்று தெரிவிச்சிருந்தாங்க. இந்நிலையில் தான் தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருந்தாலும் அந்த கிழக்கு காவல் நிலையத்தில் பல்வேறு இடவசதி பல்வேறு பாதுகாப்பு காரணங்களுக்காக தஞ்சாவூர் தெற்கு காவல் நிலையத்தில் அனைத்து வித ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு 5 மாவட்ட எஸ்பிக்கள் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட காவல்துறையின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு தொடர்ச்சியாக அங்க பேரிகார்டுகளை கொண்டு தடுப்புகள் ஏற்படுத்தி போக்குவரத்தையும் தடை செய்து பிற்பகலில் இருந்தே பாதுகாப்பு பணியில போலீசார் ஈடுபட்டிருந்தாங்க. இந்நிலையில் தான் செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் சற்று முன்னர் காவல்துறையினர் சென்னையிலிருந்து அழைத்து வரப்பட்டு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து வந்திருக்காங்க. முன்னதாக அவர் காவல் நிலையத்திற்கு செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்த எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், நான் வாகனத்தை விட்டு இறங்க மாட்டேன், என் வழக்கு பதிவு செய்த காவல் நிலையத்திற்கே தன்னை அழைத்து செல்லுங்கள் என்று தெரிவித்து வாகனத்தை விட்டு இறங்க மறுப்பு தெரிவிச்சிருந்த நிலையில காவல்துறையினர் தொடர்ச்சியாக அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்திய தொடர்ந்து சற்று முன்னர் அவர் அந்த காவல்துறையின் வாகனத்தில் இருந்து கீழிறங்கி அங்கு ஏராளமான திமுக தொண்டர்கள் செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆஜர்படுத்த போறாங்கிறத தகவல் கேள்விப்பட்டு ஏராளமானோர் அங்க குவிந்திருந்தாங்க. அப்ப காவல்துறையின் வாகனத்தில் இருந்து கீழிறங்கிய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தொண்டர்களை பார்த்து கையசைத்து விட்டு தற்போது காவல்துறையினரின் விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு உள்ளே சென்றுள்ளார். அந்த செங்கல்பட்டு காவல் நிலையத்தினுள் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கும் நிலையில் அங்கு காவல் நிலையம் முன்பு போலீசாருக்கும் திமுகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். திமுகவினரை அனுமதிக்க மறுக்கும் போலீஸ், காவல் நிலைய பகுதியில் திமுகவினரை அனுமதிக்க மறுக்கும் போலீசார், இதனால் திமுகவினர் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. காவல் நிலைய பகுதியில் திமுகவினரை போலீசார் அனுமதிக்க மறுக்கிறார்கள். இதனால் திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் விசாரணைக்காக காவல் நிலையத்திற்குள் சென்றிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.